முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ மனப்பூர்வமாக விரும்பும் உறவு உன்னிடம் ஒன்றை பேச துடித்து கொண்டிருக்கின்றது. எப்படி பேசுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. நீ எந்த உறவு உயிராகவும் உண்மையாகவும் நினைத்து நம்பிக்கொண்டிருக்கின்றாயோ அந்த உறவு சில விஷயங்களை உன்னிடத்தில் வெளிப்படையாக பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. என்னிடம் பேசுவதற்கு என்னப்பா தயக்கம்? நீங்கள் சொல்வது எனக்கு புதிதாக இருக்கிறதே என்று சொல்கின்றாயா? இதை முழுமையாக கேள். உனக்கே நான் சொல்வது புரியும். நான் சொல்வது உண்மை என்பது உனக்கே நிச்சயமாக புரியும். நீ எந்த உறவு உன் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு கணமும் அவர்தான் என்னுடைய உறவு, என்னுடைய உயிர், என்னுடைய வாழ்க்கை துணை என்று நினைத்து சந்தோஷப்படுகின்றாயோ அந்த உறவு உன்னிடத்தில் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறார் என்று நீ நினைக்கின்றாய். நீ நினைப்பதும் உண்மைத்தான். அவர் உன்னிடத்தில் உண்மையாக இருக்கின்றார். அவர் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் ஒரு உண்மையை மட்டும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று துடிக்கின்றார். ஆனால் சொல்ல முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக கூடிய விரைவில் அவர் சொல்லியே தீருவார். அதற்கான சரியான நேரம் பொருந்தி வருவதற்காகத்தான் அவரும் காத்து கொண்டிருக்கின்றார். அவர் பல பொய்களை உன்னிடத்தில் கூறுவதாக நீயே அவரிடத்தில் பலமுறை சண்டையிட்டுள்ளாய். ஆனால் அவர் பெரிதாக எதுவும் பொய் சொல்லவில்லை. உன்னிடத்தில் ஒரு சில உண்மைகளை மறைத்து வைக்கின்றார். அந்த உண்மைகள் உனக்கு தெரிந்தால் அதனால் நீ விலகி விடுவாயோ என்ற பயத்தினால் ஒரு சில உண்மைகளை உன்னிடம் சொல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு தீய பழக்கம் கூட இருக்கின்றது. அதையும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் அவரால் வெளிப்படையாக உன்னிடத்தில் கூற முடியவில்லை. நீ எதையாவது கேட்டால் கூட என்னிடத்தில் எந்த தீய பழக்கமும் இல்லை, நான் எதுவும் தீய பழக்கத்திற்கு இன்று வரை அடிமையானது இல்லை என்று கூறி மழுப்பி விடுவார். ஆனால் அவருக்கும் ஒரு தீய பழக்கம் இருக்கின்றது. அந்த உண்மையை இப்பொழுது உன்னிடத்தில் கூற வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்டார். ஆனால் கூறினால் நீ எங்கு அவரிடம் சண்டை போடுவாயோ, அவரை விட்டு சென்று விடுவாயோ என்ற பயத்தினால் நாட்கள் தள்ளி தள்ளி சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் கூடிய விரைவில் உன்னிடத்தில் அவர் சொல்லியே ஆவார். அப்பொழுது நீ என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக சிந்தித்து முடிவெடு தங்கமே. தீய பழக்கங்கள் வாழ்க்கைக்கு ஆகாது. அவரை நீதான் மாற்ற வேண்டும். அது உன் கடமை அல்ல. ஆனால் நீ அவரை மனப்பூர்வமாக விரும்பிவிட்டாய். அவர் இல்லாமல் இருக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய். பின்பு கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அதனை நீதானே மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரை நீதானே மாற்ற வேண்டும். அவரை நம்பி வந்தவர் நீ அல்ல. உன்னை நம்பி உன்னையே உயிராக நினைத்து கொண்டிருப்பவர் அவர். அவரை மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பும் கூட. அதனை கவனமாக செய் தங்கமே. இந்த ஒரு சிறிய விஷயத்திற்காக நீ அவரை இழந்து விடாதே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.